டிபியோட லைவ் திவ்யாபாரதி லைவ் ஆக்டிங் இங்க பார்க்க போறீங்க. புலியா மூணாவது வார்த்தையா? 3 கேரக்டர்ஸ் இருக்காங்க. அப்படியே ஓடி போயிடுங்க. சும்மா நடுவுல போங்காடுறாங்க அவங்க. ஏய் தீபி சம்பந்தமே இல்ல டிபி, நீங்க வரதுக்கும் அதுக்கும். இது அரிசி. அரிசியா? கடவுளே, நீங்க கரெக்டா யோசிச்சிருக்கீங்க. அதனால டிராயிங் சுமார் வந்தது கண்டிப்பா. கத்தி வெட்டு 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 நின்னு கோரி. வெல்கம் டு டைகர் ஃபயர் ஷோ எபிசோட் 19. I am having 3 guests. ஆனால் ஒரு கெஸ்ட் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு ஜாயின் பண்ணுவார். I have 2 special guests who are already here. The first person is Arunachaleswaran Pa. Another guest is Divyabharathi. உன் கண்ணாடி இடுப்புல காட்டேறி தெரிஞ்சிட்ட கண்டேன்னு ஒன்ன பெருசா. ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் லேட்டாக வருவார்னு நினச்சி இன்னொரு கெஸ்ட்டு வந்ததுனால அப்படியே அவரையும் ஜாயின் பண்ணிக்கிறோங்க. சரி நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சமைப்பீங்களாங்க? நான் சமைச்சதில்லை. சின்ன வயசுல ஒரே ஒரு தோசை செஞ்சிருக்கேன். அப்புறம் இந்த மேகிலாம் செஞ்சிருக்கேன் ஸ்கூல்ல. அவ்வளோதான். அந்த லெவல் தான் என்னோட மேக்ஸிமம். எப்படி ஒரு கெஸ்ட் பேனல் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்களா? பட் ஆனால் நீங்கள் பாருங்கள், எண்ட் ஆஃப் தி எபிசோடுக்குள்ள 3 பேர் சேர்ந்து செம்மையாக ஒரு பிச்சு போட்ட கோழி டாக்கோஸ் பண்ண போகிறாங்க. நம்ம வந்து பிச்சு போட்ட சிக்கன் பண்ண போகிறோங்க. ஸோ பிச்சு போட்ட சிக்கனுக்கு வந்து என்ன பண்ண போகிறோன்னா, சிக்கன் பிரெஸ்ட்டை வந்து கொஞ்சம் ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு தென் ஷ்ரெட் பண்ணிக்க போகிறோம். டைரக்டர், do you want to talk? டம்ஸ்டார்ஸ் விளாட போகிறோம். ஆனால் சாங்ஸ் வச்சு, தமிழ் சாங்ஸ். 2 டீம்ஸ், ஒருத்தர் நடிக்கணும், இன்னொருத்தர் கண்டுபிடிக்கணும். அவர் கண்டுபிடிக்காம நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம்னா பாஸ் வரும். நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு. ஓகே. இல்லை ஐயோ நீ சொல்லாத. நான் ஐயோ தலை படங்களா? உலகம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஐயோ சொல்லிடுவா. நீ நான் உலகம்ல அதாவது வார்த்தை கரெக்டா? எதுவுமே கரெக்ட் இல்லைங்களா? கம்முனிது. அவர் சொல்ல மாட்டாரு. ஏன்னா அதுக்கு எடுத்து நீ நடிக்க. உனக்கு என்ன வேணும் சொல்லு. டிபியோட லைவ் திவ்யாபாரதி லைவ் ஆக்டிங் இங்க பார்க்க போறீங்க. சோ ஆக்ஷன். ரஜினி படமா? தலை ஸ்டைல். அது ரிலேட்டடான ஒரு சாங். என்ன பேசுறீங்க? நீ நடந்தால் நடைய அழகா. ஸ்டைல் தான் இல்ல. புலியா? 3 வார்த்தை. புலி மூணாவது வார்த்தையா? 3 கேரக்டர்ஸ் இருக்காங்க. அப்படியே ஓடி போயிடுங்க. சும்மா நடுவுல போங்காடுறாங்க அவங்க. சொல்லிடுங்க அது காமிச்சிருக்க அப்படியே. டைம் அப்பா. சரி கண்டுபிடிங்க. சரி கண்டு சொல்லுங்க. சொல்லுங்க. 3 கேரக்டருக்குள்ள ஒரு ஹீரோக்கு ஒரே இதான் டம்ஸ்டர் அண்ணியனே. அதுல ஒரு சாங் எப்படி என்ன சாங்? ரெமோ. ஆமா, காதல் யானை வருகிற ரெமோ. ஓகே. இல்லனா அப்படி காதல் யானை இப்படிங்கறா. யானை இப்படியா? பேய் அது இப்படியா? ஐயோ அப்படி அவங்க ஆக்டிங் பண்ணி காமிச்சிருக்காங்க. சரி ஓகே. 3 இது பண்ணி காமிச்சேன். 3 வேரியேஷன் காமிச்சா. ஸ்டைல் ஒன்னு இது. நீங்க இப்ப நாங்க நீங்க காமிச்சீங்க. ஐயோ பயமா இருக்கு. மாட்டனா ப்ரோ. கத்தி வெட்டு 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 நின்னு கோரி. வர்ற மாதிரி சூப்பர். அந்த பாட்டை சத்தியமே நான் வேற என்ன மாதிரி சொல்லிக்க முடியாது. சூப்பர். ஆனா அது ஐகானிக், எல்லாருக்குமே தெரியும். இப்போ நீ கண்டுபிடிச்சீங்க. இல்ல ஐயோ இந்த பாட்டே கஷ்டம் போல. சுத்துது. பூமி, கேலக்ஸி, ஸ்டார்ஸ், ஸ்கை, வானம். வானம் ஒன்று வரும்ல. மேகமா? வானம் ஒன்று. மழை வரும். அவர் ரூல்ஸ் எப்படிலாம் பிரேக் ஆகுது? பிச்சுக்கு இது மின்னல் ஒரு கோடி எந்த உயிர் தேடி வந்தது. மின்னலை பீடித்து ஆமா
இல்ல அது எவ்வளவு கேவலமா கண்டுபிடிக்கிறவங்க இருந்தா இத வச்சு நான் மின்னல் கண்டுபிடிச்சிருக்கேன். பிச்சுக்கா சரி மின்னலுக்கு என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க. அந்த இப்படி கூட ஆமா எப்படி இப்படி சரிங்க பிச்சுக்கு நல்லா காமிச்சீங்க. அண்ணியன்னு ஒண்ணு காமிச்சீங்க. அது வந்து ஆல் டைம். ஐயோ இது என்னது, இது என்ன படம் இது? கண்ணு கிட்ட இருக்கு தலைங்கிறீங்க. வெக்கமா? நான் சொல்லிடுறேன், எனக்கு தெரியும். கண்ணாம்பூச்சி ரேரே கண்ணாம்பூச்சி. ஓகே, அது காப்பி அடிச்சு. கண்ணாம்பூச்சி இங்க வந்திருக்கேன். கண்ணாமூச்சி அதேதான். இப்ப பாருங்க எங்க கிங்ஸ்டனோட ஆட்டத்தை பாருங்க. அவர் நடிப்பாரு, எனக்கு அது சந்தேகம் இல்லை. அவங்க கண்டுபிடிக்க மாட்டாங்க. உங்களோட பாட்டு நீ என்ன மூஞ்சி என்ன பூ மலருது, ரோசா பூ, சின்ன ரோசா பூ, மொட்டுகளே. அந்த மாட்டா இல்லப்பா. ஐயோ நான் கண்டுபிடிக்கவா? சும்மா சொல்லுங்க. ஓகே. வைக்கிற பூ வைப்பாங்க, பூச்சி விடுவாங்க. சரி வச்சு எடுத்து வச்சு பூ வச்சு எடுத்து வச்சு ஒண்ணுதான் அதுல கரெக்டா சொன்னேன். என்னது மொட்டு வச்ச மல்லிகை வச்சால வைக்காம போவாது மல்லி வாசம். இந்த பாட்டுல எப்படி பேர் வச்சாலும் வைக்காம. ஓகே அதான் ஃபர்ஸ்ட் நான் யாரு அப்படினா ஜீவி. ஓகே பேருன்னு சொல்லி வைக்கிறது சொல்லல. சரி வைக்கிறது சொன்னா இது அதுங்கறா. அதுக்கு என்ன சம்பந்தம்? பேர் வச்சாலும் வைக்காத பூ காம்ச்சனா. ஓகே பூல மல்லி காம்ச்சேன். மல்லி இல்ல டஃப் தான், ஆனா ரொம்ப டஃப். ஆனா ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிட்டேன். ஆமா சால வைக்க. ஆமா பவுல் காலி ஆயிடுச்சு. சோ சிக்கனை பிரிக்கலாம். சோ நாங்க தான் வின் பண்ணோம். எப்படிங்க? வாய்ப்பே இல்ல, கேட்டு பாருங்க. இது கையில பிச்சு போடுங்க. அவன் கையில பிச்சு போடுங்க. ஸோ இந்த சைடில் வந்து பிச்சு போட்ட சிக்கன் வந்து உங்களே நான் செய்ய விட போகிறோம். பேசிக்கலி என்னங்க அடுத்த கழிச்சு வெங்காயம் வளர்க்க போறீங்க. ப்ரோ நீங்க கிங்ஸ்டன் டீசர் பாத்தீங்களா? பார்த்தேன் ப்ரோ. என்ன உங்களுக்கு கிங்ஸ்டன் என்ன தோணுச்சு சொல்லுங்க. ஒரு ஹாரர் ஃபிலிம்னு எனக்கு தோணுச்சு. தட்ஸ் a genre that works இல்லைங்க. ரெண்டாவது என்ன இருந்துச்சுன்னா அந்த நிறைய ஹாரர் படம் வருது, எவ்ரி மந்த் ஒரு ஹாரர் படம் வருது. ஆனா இது ஒரு ரெகுலர் ஹாரர் படம் கிடையாது. ஏன்னா இது ஒரு விஜுவலிஸ்டிக்கான ஒரு ஹாரர் ஃபிலிம். இது கடல்ல ஹாரர்ன்றது இந்தியன் சினிமால யாரும் பண்ணல. எனக்கு அந்த எந்த லாங்குவேஜ்ல வந்து இருக்கிற மாதிரி ஒரு போர்ஷன்ஸ்லாம் போதும். கடல்ல ஹாரர்ன்றது ரொம்ப புதுசு, ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாலே ஃபர்ஸ்ட் டைம். இந்த கடல் தனக்குள்ள 1000 ரகசியங்களை மறைச்சு வச்சிருக்கும். சில கதைகள் காத்துலையும், பல மர்மமான நிஜங்கள் கடலோட ஆழத்திலையும் ஒருத்தனுக்காக காத்திருக்கும். எங்களுக்கு மேக்சிமம் சவாலா இருந்தது வந்து கடல் சீக்வன்ஸ் தான். அதுவும் அண்டர் வாட்டர் சீக்வன்ஸ் எடுத்தோம். அது வந்து ஜேவி சார் வந்து பயங்கரமா கவர் குதிச்சிட்டு கடைசியா பெரிய சீக்வென்ஸ். நானே அருணுமே அண்டர் வாட்டர் சீக்வென்ஸ் அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா ஷூட் பண்றது. ஆமா நீங்க மூச்சு பிடிக்க நீங்க வந்து இப்போ ஓகே 3 மினிட்ஸ் நீங்க வந்து அண்டர் வாட்டர்ல அந்த ஷாட்டை கம்ப்ளீட் பண்ண இருக்கணும். ஏன்னா அதுக்கு ஒரு தனி பிராக்டிஸ் இருக்கு. அந்த பிரெத்தை வந்து பிடிச்சிக்கிட்டு அது ஒரு பெரிய பிராக்டிஸ் இருக்காது. நீங்க பிரெத்தை வந்து உங்க வயிறு வரைக்கும் பிடிக்கணும். அதுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு. இன்னும் போடலாமா? ஓகே ஓகே. சோ வந்து நீங்க 3 மினிட்ஸ் வந்து பழகி 3 மினிட்ஸ் ஒரு ஷாட் உள்ள போய்ட்டா உடனே எடுக்க முடியாது. ஒரு ஷாட் எடுப்போம், அது திருப்பி அந்த ரியாக்ஷனை திருப்பி பண்ண சொல்லுவாங்க, திருப்பி பண்ண சொல்லுவாங்க உங்க பிரெத் இருக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரெத் இருந்தா திருப்பி மேல போய் நீங்க எடுத்து வரணும். எப்படி கம்யூனிகேட் பண்ணுவாங்க உங்களுக்கு? வெளியில கம்யூனிகேட் பண்ணிட்டு உள்ள அது ஒரு டெக்னிக் தான். எல்லாம் உள்ளமே மைக் இருக்கு, உள்ள இருக்கும். அங்க ஒரு மைக் மாதிரி ஒன்னு அண்டர் வாட்டர் மைக்ஸ் இருக்கு, ஸ்பீக்கர்ஸ் இருக்கு. இந்த மாதிரி கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்றதுங்கிறதே வந்து புதுசுங்களா இங்க எல்லாம்? யாராவது அந்த அட்டெம்ப்ட் பண்றது அண்டர் வாட்டர் கேமராவே இங்க கிடையாது. திலீப் மாஸ்டர் தான் அதை அரேஞ்ச் பண்ணி எடுத்துட்டு வந்தாங்க. ஓகே. சோ திலீப் சுப்ராயனோட வர்க் பெருசா இருக்கும். திலீப் சுப்ராயன், கேமராமேன் கோகுல் பினாய், and then art director மூர்த்தி, எடிட்டர் சாம் லோகேஷ், the whole team, assistant directors, எல்லாரும் actors, திவ்யா, அருண், ராஜேஷ், ஆண்டனி,
அழகம் பெருமாள் சார், சேதன் சார், குமரவேல் சார், so many actors, lot of actors பயங்கரமா பண்ணிருக்காங்க. எல்லாரோட ஒர்க்குமே சாலிடா இருக்கும். இதுல ஆக்ஷன் வந்து நிறைய இருக்கும் படத்துல. அந்த ஆக்ஷன் தான் வந்து அதை வந்து ஒரு கிரிப்பிங்கா எடுத்துட்டு போயிட்டே இருக்கும். கமல் பிரகாஷோட ஸ்கிரீன் பிளே அண்ட் விஷன் ஒரு விஷனா அதை எடுத்துட்டு வந்திருக்காரு. ஸோ டெஃபினட்டா அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். தலையில பண்ணும் போதே தெரியும்ல, அத பாக்குறவங்களுக்கு ஈஸியா சொல்லிடலாம். பட் நீங்க ஒரு அங்க ஷூட் பண்ற கஷ்டங்கள்லாம் சொல்லும்போது வந்து இந்த படம் பொறுத்த வரைக்கும் அந்த முயற்சி தெரியும் உங்களுக்கு. இன்னைக்குமே அந்த ஹார்ட் ஒர்க் பண்ற ஃபிலிம்ஸை வந்து ஓரளவுக்கு ஆடியன்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த முயற்சிக்காகவே இந்த படம் ஒரு மினிமலாவே ஒரு பிளஸ்ல தான் போய் நிற்கும். இட்ஸ் பிக்ஷனரி டைம். எக்ஸாக்ட் வேர்டை தவிர நீங்க என்ன வேணாலும் வாங்கலாம். கரெக்டா? ஓகே, நீங்க எல்லாரும் கண்டுபிடிப்பீங்களா? சரி, எல்லாரும் சேர்ந்து கண்டுபிடிப்போம். ஓகே, கொஞ்சம் கஷ்டமானது. இது என்னது? பிரிஞ்சால். ஏய், வாழைப்பழம். சாசேஜா? குட்டியோண்டா இருக்குமே. கோவக்கா. இது வந்து ஏதோ மாதிரி டெய்லி சாப்பிடுவோம் மத்தியானம். ஷவர்மாவா? மஞ்சளா? சரி, நான் இப்படி வச்சிடுறேன். ஐயோ, இன்ட்ரெஸ்ட் இருக்க மாட்டேங்குதே. உருளைக்கிழங்கா? டென்னிஸ் பால். டென்னிஸ் பால் மாதிரி தான் வச்சிருக்கேன். சரி இருங்க. ஏய், இது என்ன சாமி? விநாயகர். இங்க ஒண்ணு வைப்போம்ல. ஆப்பிளா? விநாயகர் கொழுக்கட்டை. மரம் இல்ல. ஐயோ, மரமா இது? முருகனுக்கா? வேலா? படைக்கிறதுங்களா? கோவில். கோயில்? சரி, கோயில்ல இப்படி சரி, இங்கெல்லாம் யாரு நிப்பாங்க? பக்தர்கள் நிப்பாங்க. சாமியார் நிப்பாரு. என்ன வாங்குவாங்க? பூ வாங்குவாங்க. பூ வாங்குவாங்க. தேங்காய் வாங்குவாங்க. கற்பூரமா? வெத்தலை வாங்குவாங்க. ஏய், இங்க பிரசாதம் என்ன வாங்குவாங்க? பொங்கலா? ஏன் தீபி, சம்பந்தமே இல்ல தீபி, நீங்க வரதுக்கும் அதுக்கும். இது அரிசி. அரிசியா? கடவுளே, அதுதான் டென்னிஸ் பால் வரதுக்கு அரிசின்றீங்க. அரிசி எப்படி வர? நான் அப்படியே எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போறேன். நீங்களே பாருங்க, இது என்ன இருக்கு அதுல? அரிசி தான் வரும். சொல்றாங்களா இல்லையோ, நான் சந்தோஷம். அது எப்படின்னா அந்த லாஸ்ட் ரேங்க் வந்து கடும் போட்டிங்களா வர மாதிரி ரொம்ப நல்லது. ஆனா மனசாட்சி இருக்கா உங்களுக்கு? நான் மாட்டுவேன். கிங்ஸ்டன் வரைய போகிறேன். சூப்பர், ஈஸியா இருக்கு. சோஃபா? ஏய், ஃபுல்லா மூங்கில். ஃபுட். இட்லி. இதுவே என்னன்னு தெரியல. இட்லியோட தோசை. வடை. தோசை. ரோஸ்ட், plain தோசை. நைஸ் ஆனியன் ரோஸ்ட். மசாலா தோசை. யா. நீங்க கரெக்டா யோசிச்சிருக்கீங்க, அதனால டிராயிங் சுமார் வந்தாலும் கண்டுபிடிச்சேன். இப்ப அதே சார் இப்ப செமையா டிரா பண்ணுவாரு. சாரோட டிராயிங் கத்துக்கிட்டேன். அதே தான் நீங்க இப்ப நடக்க பாருங்க. ஐயோ, தெரியாம சொல்லிட்டேன். வாழைக்காய், பச்சை மிளகாய், வாழைப்பழம், கொடமிளகா, பச்சை மிளகாய், சில்லி. கொடமிளகா, பச்சை மிளகாய் எல்லாம் ஒண்ணுதானே? மிளகா, சில்லி பரோட்டாவா, சில்லி தோசை, சில்லி சிக்கன், சில்லி பஜ்ஜி, மிளகா பஜ்ஜியா? இது பஜ்ஜியா? இல்ல இது என்னது? இல்ல இது என்னது? இங்க பாருங்க, ஒரு வாழைக்காய் வேணாம். இல்ல என்னங்க வச்சிருக்கீங்க? நான் பஜ்ஜி இது என்னது? இது டீ போயிட்டு மிளகா பஜ்ஜி பண்ணலாம் பார்த்தேன். டீ பஜ்ஜி. ஏன்னா இல்ல இவர் நடுவுல இப்படி வரந்தனா அப்பதான் தோணுச்சு, இவர் ரோஸ்ட் அப்படிதானே வரைஞ்சாரு. இத நான் சொன்னா பஜ்ஜி அதனால நானே கேன்சல் பண்ணிட்டேன். இங்கே தெரியுது. ரோஸ் மில்கா, ஏதோ மில்க் இருந்தது. முந்திரி சாசேஜா? ஓ, கேஷ்யூ, முந்திரி கொத்து, முந்திரி பக்கோடா, மக்ரூன். அதுக்கு நீ மக்ரூனே வரதுக்கு இல்ல, முந்திரில இருந்து ஒரு வரது நல்லா இருந்தது. சூப்பர். இவர்தான் பிக்ஷனரி பெட்டரா ரம் சரட்ஸும் அவர் நல்லதா. நீங்களே ஒரு டாக் வாசம் பண்றீங்க. கமான். ஓகே, கமான். அதுக்கப்புறம் இது வச்சுட்டு ஃபில்லிங் பாருங்க. உங்களுக்கு எவ்வளவு ஃபில்லிங் இருக்கு. எல்லாரும் சமைச்சிட்டாங்க, சூப்பரா சாப்பிட்டாச்சு. நவ் ஆப்வியஸ்லி இந்த வீடியோ வந்து மார்ச் 7th முன்னாடி நீங்க பாப்பீங்க.
இவங்க எல்லாரும் ஏன் கிங்ஸ்டன் நீங்கள் மார்ச் 7 தேட்டரில் போய் பார்க்கணுன்ட்டு யூ கேன் ஆல் கிவ் ஒன் ரீசன். ஒரு செம தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் போய் அவ்வளோ அந்த பிக் ஸ்க்ரீனில் பார்க்குற படம் இது வந்து ஒரு சும்மா மொபைலில் ஓடிடியில் அப்படி கிடையாது. இந்த படம் பக்கா தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு எப்படி ஒரு ஹாரி பாட்டரோ இல்லை ஒரு பைரட்ஸ் ஆஃப் தி கரீபியன் மாதிரி ஃபிலிம்ஸ் நீங்கள் தியேட்டரில் பார்ப்பீங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம். அந்த ஒரு மேக்னம் ஆஃபர்ஸ் இல்லைன்னா அந்த விஷுவல் ஸ்கேல் இருக்கும். நீங்கள் தியேட்டரில் பார்த்தா கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. அந்த விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு அதில் கிடைக்கும். ஸோ டெஃபினட்டாக இது வந்து ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும் எல்லாருக்குமே. ரொம்ப நாள் ஆச்சு நம்ம இந்த மாதிரி எல்லாம் ஒரு படம் தியேட்டரில் பார்த்து. ஸோ டெஃபினட்டாக வந்து நீங்கள் எல்லாரும் தியேட்டர் போய் பாருங்கள். இது தியேட்டருக்கான மூவி. மார்ச் 7 தியேட்டர் போய் பாருங்கள் எல்லாரும். சில படங்களை மட்டும்தான் தியேட்டரில் பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்கும். இப்போ நம்ம வந்து பைரட்ஸ் ஆஃப் தி கரீபியன், ஹாரி பாட்டரு இதெல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி படம் வந்து தமிழ்நாட்டில் என்ன எடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க. நம்மளுக்குள்ளே நிறைய பேர் பேசியிருப்போம், எல்லாருமே பேசியிருப்போம். அதுக்கான பதிலாக இந்த படம் வந்து இருக்கும். ஸோ கிங்ஸ்டன் மார்ச் 7 உங்களுக்கு ஒரு பயங்கரமான விருந்து காத்துட்டு இருக்கு. கண்டிப்பாக தியேட்டரில் போய் எல்லாமே பாருங்க. கரையில புழுவாட்டம் எவனுக்காகவோ சாவுது, அதுக்கு ஊருக்காக சாவு. So thank you so much each of you for coming here. Thank you. We want you to get started with cooking. Yes, thank you. Thank you. Thank you so much for coming here. Thank you. நானே எடுத்து. Thank you so much. Thank you so much. Really nice to meet you all. We had so much fun today. It was fun. Thank you. Yes. Thank you. ரொம்ப நல்லா இருந்துச்சு, வித்தியாசமா இருந்துச்சு.